இளைஞர் ஐக்கிய முன்னணி ரொம்ப பாரம்பரிய சங்கம். நம்ம மொஹல்லா சொல்லுவாங்க, மொஹல்லானா இந்த ஜமாத்து. அந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட ஒரு 5-6 தெருக்கு பொதுவான சங்கம் இது. ரொம்ப பாரம்பரியமான சங்கம். அது சார்பில் உங்களுக்கு வரவேற்பு. இளைஞர் ஐக்கிய முன்னணி நம்ம அந்த பேரணி வரும்போது அதாவது இளைஞர் ஐக்கிய முன்னணிங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களுடைய அன்போடையும் ஆதரவோடையும் வழங்கக்கூடியது. கிட்டத்தட்ட அந்த இதை பொன்விழா தாண்டி இன்னைக்கு 56வது வருஷம் இந்த இயங்கிட்டு இருக்கு. இது இந்த ஏரியாவுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, காயல்பட்டு அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த இது பாடுபடும். இதில் முதல்ல எங்களுக்கு அரசியல் அப்புறம் முதல்ல எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் நான் கருத வாழ்த்துக்கு யார் வந்தாலும் சரி, ஊருக்கு நமக்கு ஐக்கிய பெருமை அமைப்பு அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் மருத்துவர் ரொபினா ரூத் ஜேன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்த கண்ணியமிகு காயல் இளைஞர் முன்னணி நிர்வாகிகளுக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ரொபினா ரூத் ஜேன் அவர்கள் நமது காயல் நகர் முழுவதும் வாக்குகளை மைக் சின்னத்திற்காக இந்த இளைய ராஜா எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்தாரு. இவன் வாப்பா செய்தாமன்னு சொல்லுவாங்க, டிஎம்கே செய்தாமன்னு. டிஎம்கே செய்தாமன்னா காயல்பட்டது தெரியாத ஆட்களே கிடையாது. அப்பவே கருணாநிதி கையால் கனையாளி பரிசு பெற்ற ஒரு ஆளு. ரொம்ப முக்கியமான கவிஞர், பாடகர், பல்வேறு திறமைகளை கொண்ட ஆளு. 91 திருச்செந்தூர் தொகுதியில 77 திமுக சார்பில் இங்க சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டார். முக்கியமான மகன் இங்க எப்படி காமி இங்க பாருங்க, இங்க பாருங்க. சந்தோஷம்.